ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ரஃப்பாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸ் 2 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் நம்ம வந்து ரஃபாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், திருவண்ண தேங்காய் கட் பண்ண பீசஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா கீறிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் நீங்கள் லோவாகவே வச்சுக்கோங்க. லோவாகவே வச்சுட்டு 2 பக்கமும் இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய கத்திரிக்காய்ன்றனால நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன கத்திரிக்காய் அப்படின்னா நீங்கள் முழுசாகவே வந்துட்டு கீறிட்டு இதே மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி சுருங்கிரும். நம்ம அந்த டைமில் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இதே எண்ணெயிலேயே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சதே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து குறைவாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுட்டு அது நல்லா வடிகட்டி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து கொதிச்சா மட்டும் போதும். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன துண்டு வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போதுமே புளிக்குழம்புல வந்துட்டு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.